12ஆம் தேதி நீக்கப்பட்டது எங்களுக்கு எல்லாம் ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. உண்மையிலே எங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நலனுக்கு அது சரியாக இருக்காது என்று எங்கள் கட்சியில் அது யோசிச்சப்ப, பட் அவங்க கட்சி முடிவு. அதற்கு பிறகும் நாங்கள் அமைதியாக இருந்ததற்கு காரணம் உங்களுக்கு சொல்லிட்டேன். அம்மாவின் தொண்டர்கள், அது அம்மாவின் கட்சியில் உள்ளவர்கள் சரியான முடிவெடுக்காத பட்சத்தில் எங்களை குறை சொல்ல முடியாது. 21 தேர்தலிலும் மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் எங்களை ஒன்றிணைக்கின்ற முடிவில் முயற்சி செய்தார்கள். அப்பொழுது நான் தேர்தலில் கூட போட்டியிடவில்லை, எங்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் போட்டியிடுவார்கள் சொல்லிதான் நான் வந்தேன். அன்று அது அந்த முயற்சி தோல்வியடைந்ததுக்கு நான் காரணம் அல்ல. அதுபோல இப்பொழுதும் என்டிஏ கூட்டணிக்கு திரு அண்ணாமலை அவர்கள் டெல்லியில் அவர்கள் தலைவர்களோடு பேசி எங்களை கொண்டு வந்தார்கள். இப்பொழுது நாங்கள் விலகுவதற்கும் நாங்கள் காரணம் அல்ல. எங்களை விலக வேண்டிய முடிவெடுப்பதற்கு நீங்க சொல்ற மாதிரி அந்த பர்சிஸ்டன்ட் நெக்லெக்ட் ஒரு காரணமாக இருக்கலாம். இங்கே உள்ள மாநில தலைவரின் செயல்பாடு பன்னீர்செல்வம் விஷயத்தில் செயல்பட்டது எனக்கு மன வருத்தத்தை கொடுத்தது. அதுபோல நாளைக்கு இவர்களின் செயல்பாடு டிசம்பர் வரைக்கும் காத்திருப்பது சரி இருக்காது. பன்னீர்செல்வம் விஷயத்தில் அப்பட்டமான ஒரு பொய்யை ஆர்வத்தோடு பேசும் பொழுது அதை ஏற்றுக்கொள்வதற்கு நாங்கள் ஒன்றும் அது போன்ற மனிதர்கள் அல்ல. அவருக்கு நடந்தது நாளைக்கு எனக்கும் நடக்கும். கரெக்டா? அவர் வருத்தப்பட்டு வெளியேறுவதை தடுக்க வேண்டும் என்று சொன்னேன். அவர்கள் நாங்கள் சிறியவர்கள் பெத்தவர்கள் வந்து விட்டார்கள் என்ற மனநிலையில் இருந்தால் அதற்கு நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. அது மாதிரி இன்னொன்னு சொல்றீங்க, நிறைய பாக்குறேன், இவர் பயந்துட்டு அங்க இருக்காரு. எத்தனையோ நெருக்கடிகள், எத்தனையோ ரைடு, எத்தனையோ அரெஸ்ட், இதெல்லாம் பார்த்து வந்த டிடி விதிநகரை என் புண்ணி நிக்கிற இதுக்கெல்லாம் நான் பயப்படுவேனா? நான் உங்களுக்கு முதலே சொல்லியிருக்கேன், இன்னும் 20 வருஷம் நான் உள்ளா இருந்தாலும் வெளியில நான் அரசியல் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கேன். இதுக்கு மேல நீங்க பயப்படுறீங்க அவர் இந்த நாள் இருக்குமோ, அதெல்லாம் கிடையாது. நான் திரு அண்ணாமலை அவர்கள் முயற்சியால் அந்த கூட்டணிக்கு சொன்னா அவர் கண்டினியூஸா எங்கள்கிட்ட பேசி இல்லைன்னா அமைதியா இருங்கன்னு சொல்லுவாரு, நல்லது நடக்கும் உங்களுக்கு. அன்றைக்கு கூட நான் முடிவு எடுத்ததுமே என்கிட்ட பேசி உங்க முடிவை மறுபரிசீலனை பண்ணுங்கன்னு கேட்டார். அவர் ஒரு பிஜேபியின் தொண்டராக, அவர் தலைவராக இருந்த பொழுது எப்படி செயல்பட்டாரோ அதே போல தான் செயல்படுறாரு. நான் ஏதோ நண்பரை தூக்கி பேசுறேன்ல, ஏற்கனவே யதார்த்தத்தை சொல்றேன். அவருடைய என்கிட்ட அன்னைக்கே போன்ல லைன்ல இதை மாதிரி என்ன நீங்க மறுபரிசீலனை செய்யணும்னா அவசரப்படாதீங்கன்னாரு. இல்லைங்க, நான் டிசம்பர்ல தானே எந்த முடிவு எடுப்பேன், நீங்க பேச வேண்டியவர்கள்ட்ட பேசுங்க, பட் செய்ய வேண்டியதை செய்தால் நான் வர முடியும். நான் ஒன்னும் கண்டிஷன்லாம் போடல. எங்க கட்சி எதற்காக ஆரம்பிக்கப்பட்டதோ அதற்கு எதிரான நிலைப்பாட்டை நாங்க எடுக்க முடியுமா? அதனால தயவு செய்து எங்களுடைய இந்தியாவில் நாங்க சேர்ந்தப்ப எங்களுக்கு எந்த இடர்பாடு இல்லை. இப்ப அவங்க நினைக்கிறது கரெக்ட், இன்னும் பலப்படுத்தணும், ஒரு பெத்த கட்சி வரணும்னு நினைக்கிறதெல்லாம் தப்பு இல்லை. பட் அதனால நாங்கள் பாதிக்கப்படும் பொழுது, எங்கள் எதற்காக இந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டதோ அது பாதிக்கப்படும் பொழுது நாங்கள் எப்படி தொடர முடியும்? அதனால இப்ப விழித்துக் கொள்ள வேண்டியது அங்கே அதிமுக உள்ள நிர்வாகிகளும் தொண்டர்கள் தான். அவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும். அதை டெல்லி சொல்லி எங்களை சரி செய்து விடும் என்று அவர்கள் நம்பினால் இந்த முறை அவர்கள் ஏமாந்து போவார்கள். ஏனென்றால் நாங்கள் சுதந்திரமானவர்கள், நாங்கள் யாரும் எங்களை நிர்பந்திக்கவும் மாட்டார்கள், நிர்பந்திக்கவும் இல்லை. அதை நான் பொய்யா சொல்லக்கூடாது உங்களுக்கு. நாங்கள் மீண்டும் உங்களுடன் வர வேண்டும் என்றால் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யுங்கள். இது யார் கையில இல்ல, அதிமுக உள்ள நிர்வாகிகளும் தொண்டர்களும் அவர்கள்தான் அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டியது அவர்கள் கையில் இருக்கு. நாங்கள் ஒன்று வேண்டும் என்றால் அதை அவர்கள் தான் சரி செய்து கொள்ள வேண்டும் தவிர டெல்லியை விட்டு எங்களிடம் சமரசம் பேசிவிடலாம் என்று பகல் கனவு கண்டால் அது நடக்காது. இல்ல இல்ல, நீங்க உங்க கேள்விகளை நான் கிளியரா சொல்லிட்டேன். யாரை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சனோ அது மீறி நாங்க அதற்கு மாறாக முடிவெடுக்க முடியாது. டிடி தினகரன் பெருந்தன்மையாக முடிவெடுத்தாலும் எங்கள் தொண்டர்கள் விரும்ப மாட்டார்கள், அது சரியா வராது, அது பொருந்தா கூட்டணியாக அமைந்துவிடும். அதான் பொய் சொல்ல விரும்பல. இது டிடி தினகரன் ஒருத்தருக்கு மாத்திரம் உள்ள மனநிலை இல்ல, எங்க தொண்டர்கள் மனநிலை. அதுதான் உங்களுக்கே தெரியுமே என்ன, அது தொண்டர்களுக்கு புரியும் சார், அது புரிய வேண்டியவர்களுக்கு புரியும். அது என்னன்னு நீங்க கேட்டு
அதை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு தான் ஸ்கூப் கொடுத்தாதான் நீங்க தான் நிறைய இதா இருக்கும் அதா இருக்கும். இவர் இப்படி சொன்னார். ஒன்னே ஒன்று சொல்றேன், நான் எந்த நிர்பந்தத்துக்கும் யாருக்கும் அடிபணிய மாட்டேன் என்பது மற்றும் உங்களுக்கு தெரியும். அது மாதிரி எதற்கும் பயமும் எங்களுக்கு கிடையாது. எதையும் எதிர்கொள்கின்ற தைரியம் எனக்கு அம்மாவால் ஊட்டி வளர்க்கப்பட்டவர். 30 வயதுல இருக்கேன். அதனால நாங்க எதையும் சந்திக்க தயாராக இருப்போம். ஆனா நாங்க நியாயமாக இருப்போம். சார் நான் அதான் சொல்றேன் சார், நாங்க டிசம்பர் மாதத்தில் முடிவெடுப்போம். 2026 தேர்தலில் வெற்றி பதிப்போம். வெற்றி பெற போகின்ற கூட்டணியில் நாங்கள் இருப்போம். அவ்வளவுதான் சொல்லுவோம். நாங்க